பால் குடத்த அன்னைக்கு நைட்டு அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் வச்சுருந்தாங்க. நான் இன்ன வரைக்கும் இதெல்லாம் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்னால் ஊருக்கு போக முடியலை. இத்தனை வருஷமாக இதை பார்க்காம மிஸ் பண்ணியிருக்கோமேன்னு நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அம்மனுக்கு உகந்த பாடல் எல்லாத்தையும் பாடினாங்க. கேட்க கேட்க காதுக்கு அப்படியே இதமாக இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக கேட்க முடியலேன்னு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. பாப்பா தம்பியெல்லாம் தூங்கி தூங்கி விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், பம்பை அடித்து பாட்டு பாடினவங்கள பார்த்து ஷாக் ஆகிட்டேன்னு. அவங்க கிட்டத்தட்ட மதியம் ஒரு 4 மணியை போல் ஸ்டார்ட் பண்ணாங்க பாடுறதுக்கு. நைட்டு 8 மணி வரைக்கும் பாடிட்டு இருந்தாங்க. திரும்பவும் தாலாட்டு உற்சவம் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட போச்சு. அதுலேயும் பாடிக்கிட்டே இருந்தாங்க. இதில் ஷாக் ஆகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உண்மையாக ஷாக்கு தாங்க. நான்லாம் பிஎட் படிக்கும்பொழுது ஒரு 45 மினிட்ஸ் கிளாஸ் எடுக்கவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தொண்டெல்லாம் வறண்டுடும், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன், அவ்வளோ டயர்டாகிடுவேன். ஆனால் இவங்க பாடிக்கிட்டே இருந்தாங்க. லைட்டாக கூட தொண்டை கட்டலை, எதுவுமே வாய்ஸ் மாறவே இல்லை, அதே டோன்லேயே வந்துகிட்டே இருந்துச்சு. சூப்பராக பாடினாங்க. அந்த டைமில் கூட ஊர் மக்கள் கூட்டம் குறையவே இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. கூட்டத்தெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. தம்பி வந்து என் மடியில் படுத்து தூங்கிட்டு இருந்தான். இந்த மாதிரி அம்மனோட தாலாட்டு உற்சவம் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.